சூப்பராக ஒரு கற்பூரவள்ளி துவையல் பண்ண போகிறோம். மெடிசின் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாம் ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கற்பூரவள்ளியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வாங்க கற்பூரவள்ளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி துவையல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 7-8 இலை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 15 உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு 6 பல். இப்போது இதில் நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்? பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம், கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம், உளுந்து பருப்பு இது ஆட் பண்ண போகிறோம். இதை வறுக்க போகிறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். துவையலுக்குன்றதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து நல்லா மொரியணுங்க, நல்லா ஃப்ரை ஆகணும். கற்பூரவள்ளி இலையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுறேன். நல்லா வாசனை கமகமானு வருதுங்க. பாருங்கள், உளுந்து நல்லா வெந்திருக்கு, ஃப்ரை ஆயாச்சு. அப்படியே இதை கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். நம்ம ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா ஆறட்டும். எல்லாம் வறுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம உருண்டையாக பிடிச்சிருக்க கூட சின்ன ஒரு பீஸ் புளி சேர்க்குறேன். தேங்காய் ஆல்ரெடி நான் கட்டினேன் இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சூப்பராக டேஸ்டான நம்மளோட கற்பூரவள்ளி துவையல் ரெடி ஆயாச்சு. நம்மளுடைய கற்பூரவள்ளி துவையல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள்.